மலைக்காட்டின் விளிம்பு மூட்டம் காற்றில் அடர்ந்து கிடக்குது. மரங்களின் நிழல்கள் நீண்டு நெளிந்து அசைக்கின்றன. கேமரா மெதுவாக ஜூமின். ஒரு அந்தரங்கமான குடிசை. வெளியில் மின்னும் சிவப்பு மின் விளக்கு மட்டும். குடிசையின் உள்ளே மெழுகுவர்த்தி ஆவலாக நடுங்குகிறது. சுந்தர் புத்தகம் பிடிச்சு உட்கார்ந்திருக்கான். புத்தகத்தின் டைட்டில் இரத்த நிலா சாபம். அவன் பக்கத்தை மாற்றும்போது திடீர் குடிசை கதவு தட்ட தட்ட என்று நடுங்கும். சுந்தர், யார்? யாரும் பதில் சொல்லல. வெளி காட்சி. கேமரா குடிசை கதவு பின்பக்கம். மூட்டத்துக்குள் 2 பசுமையான கண்கள் மெதுவாக திறக்கின்றன. அந்த கண்கள் மனிதன் மாதிரி இல்லை. ஒலி அப்சார்ப்டிவ், ஹாலோ, டேஞ்சரஸ். அந்த கண்கள் மாலியின். கதவின் சொருகுகள். ஒரு கருப்பு நீளமான நகம் சொருகில் நுழைந்து கோடு இழுக்கிறது. கிர் கிர். மரத்திலிருந்து தூள் விழுகிறது. சுந்தர் பின்னால் அடியெடுத்து வைக்கிறான். அவன் கையிலிருந்த மெழுகுவர்த்தி நியர்லி கீழே விழும். மணி 12:47. சுவரில் இருந்த பழைய கிளாக் டிங் டிங் என்று அடிக்கிறது. ஒவ்வொரு ஒலிக்கும் நேரத்தில் கதவு ஒரு தடவை குலுங்குகிறது. 12:47 ஆனவுடன் கதவு தடா என்று பறந்தது. மாலியின் உருவம். மூட்டம் உள்ளே புகுகிறது. அதற்குள் நிழலிலிருந்து மெதுவாக ஒரு உருவம் வெளிவருகிறது. அரை மனிதன், அரை ஓநாய், முழுக்க நசுங்கிய பற்கள், முழங்கால் வரை கிழிந்த ஆடை. கண்களில் அசிங்கமான பசி. இவள் மாலி. அவள் தலையை ஓரமா சாய்த்து குரலை இழுத்து நீட்டி சொல்றா, நிலா ஏறி இரத்தம் கொடு. அவள் ஒவ்வொரு படியும் தரையை ஸ்கிராட்ச் பண்ணும் மாதிரி ஒலி. சுந்தர் பின்னால் ஓடுறான். குடிசை பின்கதவை தள்ளி வெளியே போகிறான். ஆனா கேமரா காட்டுறது மாலி ஓடுற விதம் மனித ஓட்டம் இல்ல. 4 கால்களிலும் தாவி இருட்டுல ஷேடோ மாதிரி வீசுறா. அவளது மூச்சு உள்ளங்கையில் குளிர் தரும் அளவுக்கு. காட்டின் நடுப்பகுதி. சுந்தர் வேர்களை தாண்டி தடுமாறி விழுறான். மாலி அவன் மேல் நிழலாக விழுந்து இறங்குறா. அவளது பற்கள் இரத்த ஒளியில் மின்னுகிறது. அவள் கத்துறா, ஆ. இறுதி ஷாட். கேமரா ஸ்லோ ஜூமன். சுந்தரின் முகம். அவன் பயத்தில் உறைந்திருக்கான். அவன் கண்களில் மாலியின் சிலுவெட் மட்டுமே தெரிகிறது. பின்னர் காட்சி முழுக்க கருப்பு. ஒலி மட்டும். சத்து சத்து. எலும்பு முறியும் ஒலி. திரை முடிவில் மாலி இன்னும் காட்டில் இரத்த நிலா வர காத்திருக்கிறாள். மாலையின் பாஸ்ட். அவள் எப்படி வேர்வல்ஃப் ஆனாங்க அல்லது சுந்தர் உயிரோட தப்பிச்சாரா? பார்ட் 2 கமிங் சூன்.